ஒரு ஃபயரான ஒரு ட்ரெய்லர் தான் இன்னைக்கு வந்திருக்கு. கங்குவா திரைப்படத்தோட ட்ரெய்லரு. கங்குவா படத்துடைய ரிலீஸ் வந்து அக்டோபர் 10. இதுக்குள்ள ஏன் ட்ரெய்லர் விடுறாங்க? 2, 3 ட்ரெய்லர் விடுறதுக்கான ஐடியாவுல இருக்காங்க. இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல எடுத்தாச்சு. ப்ரொமோஷன்ற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதனால நம்மகிட்ட கன்டென்ட் இருக்குது. ட்ரெய்லர்ல என்ன இருக்குது? கங்குவாவுக்கு ஒரு கிளிம்ஸ் வீடியோ ஒன்று வந்தது. சூர்யா பிறந்த நாளுக்கு. எல்லாரும் தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. என்னங்க இது வந்து போகோ சேனல் கூட பிரமாதமா பண்றாங்க விஎஃப்எக்ஸ். இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு சூர்யாவுக்கே கொஞ்சம் மன வருத்தம் தான். சிவாவே சொல்லியிருக்காரு. ஒரு 1800 வருடங்களுக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு கற்பனை கதை. இது பார்க்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு நெருப்புக்கும் நீருக்கும் இடையிலான ஒரு ஒரு மோதல். வில்லன் கதாபாத்திரம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குதோ அதோட ரொம்ப முக்கியத்துவமாக ரொம்ப ஹைலைட் எல்லாருக்கும் பிடிச்ச போன விஷயம் வந்து டிஎஸ்பி அவங்களோட இந்த மியூசிக். தேவிஸ்ரீ பிரசாத் வந்து தீம் அல்லது ஒரு பிஜிஎம் ரீ ரெக்கார்டிங்கில் அவருக்கான ஒரு யூனிக்கான ஒரு ஃபார்முலா ஒன்று வச்சுருப்பாரு. ட்ரெய்லரோட எண்ட் கிரெடிட்ஸில் கூட ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் வைக்கிறாங்க. அதாவது சூர்யா அவர்கள் பார்க்குறாங்க, தூரத்தில் ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி ஒரு ஷாட்டில் ஒரு குதிரை வருது. அந்த குதிரையில் ஒருத்தரை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லாம் காட்டுறாங்க. ஒரு மாதிரி பிளர் அடிச்ச மாதிரி தான் காட்டுறாங்க. சிரிச்ச சிவமும் கார்த்தி உட்காந்து ஒரு இன்டர்வியூவில் பேசும்போதே சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் வந்து கார்த்தியும் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அது வெறும் கேமியோ ரோலாக இல்லாமல் அது செகண்ட் பார்ட்டுக்கு லீடாகவும் அது இருக்கும் அப்படின்னு. கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு 10,000 பேர் கொண்ட ஒரு ஃபைட் ஒன்று, பிரம்மாண்ட ஃபைட் ஒன்று கிராஃபிக்ஸில் பண்ணிக்கிட்டா என்ன, 10,000 பேர் கொண்டு வந்து கூட கொடைக்கானலில் காட்டில் எடுத்திருக்காங்க. அப்படி முடிவு பண்ணப்போ சூர்யா தான் ஒத்துக்கவே இல்லையா. சார் வணக்கம் சார். வணக்கம் கிஷோர் சார். நடிகர் சூர்யா அவருடைய கங்குவா திரைப்படத்திலிருந்து ஒரு அப்டேட் வந்துடாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த ரசிகர்கள் எல்லாருமே இன்னைக்கு காலையிலேருந்து ஃபுல் ஃபயராக சோஷியல் மீடியாவில் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபயரான ஒரு ட்ரெய்லர் தான் இன்னைக்கு வந்திருக்கு. கங்குவா திரைப்படத்தோட ட்ரெய்லரு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ட்ரெய்லர் இருக்குது. ஸோ நான் பார்த்துட்டேன். உங்களுடைய ரிவ்யூ என்ன சார் ட்ரெய்லர் மீது? உண்மையிலே அதுக்கு முன்னாடி வந்து கங்குவா படத்தினுடைய ரிலீஸ் வந்து அக்டோபர் 10. இதுக்குள்ளே ஏன் ட்ரெய்லர் விடுறாங்க அப்படின்ற முதல்ல எனக்கு ட்ரெய்லரா டீசரா கிளிம்ஸ் வீடியோவானா, அப்புறம் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெய்லர் தான் அது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அக்டோபர் 10 இந்த ஆகஸ்ட் மாதம் ட்ரெய்லர் விடுறதுக்கான காரணம் வந்து பொதுவாகவே ஒரு பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் அப்படின்னா அந்த ரிலீஸுக்கு ஒரு 10 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ட்ரெய்லர் விடுவாங்க. அது காரணம் என்னென்னா, நீங்கள் ட்ரெய்லர் வந்துட்ட பிறகு ஏறக்குறைய ஒரு முக்கால் கதையை சொல்லிடலாம். நீங்கள் என்ன கதை நீங்கள் ஏறக்குறைய ஜட்ஜ் பண்ணிடலாம். அதுக்கு தான் அந்த ட்ரெய்லர் விடாமலே இது பண்ணுவாங்க. டீசர் கிளிம்ஸ் வீடியோ அது இதுன்னு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகு எனக்கு என்னென்னு தோணுது அதை நான் பின்னாடி சொல்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்குது ட்ரெய்லர். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இதே கங்குவாவுக்கு ஒரு கிளிம்ஸ் வீடியோ ஒன்று வந்தது சூர்யா பிறந்த நாளுக்கு. எல்லாரும் தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. வந்து என்னங்க இது வந்து போகோ சேனல் கூட பிரமாதமாக பண்ணுறாங்க விஎஃப்எக்ஸ். இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு அந்தளவுக்கு இருந்தது. அது சூர்யாவுக்கே கொஞ்சம் மன வருத்தம் தான். என்னங்க இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்துருக்குறோம், இவ்வளோ பெரிய படமாக இதை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு விஎஃப்எக்ஸ் சரியாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டோட்டலாக எல்லா டீமையுமே கலைச்சி விட்டார். கிளம்புங்க நீங்கன்ட்டு என்ன செலவானாலும் பரவாயில்ல, வெளிநாட்டிலேருந்துலாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி வெளிநாட்டு ஆட்கள்லாம் கொண்டு வந்து வச்சு இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு எந்த அளவுக்கு துல்லியமாக அருமையாக பண்ணியிருக்காங்கன்றது இந்த ட்ரெய்லர்லேயே தெரியுது. ட்ரெய்லரையும் தாண்டி ரொம்ப முக்கியமாக நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸாக நிறைய பார்க்கலாம் சார். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் போட்டு அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பண்ண ஒர்க்கு, அந்த கேமரா இதெல்லாம் எப்படி சார் இருந்துச்சு? இல்லை உண்மையிலேங்க சிறுத்தை சிவாவே சொல்லியிருக்காரு. அது ஒரு 1800 வருடங்களுக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு கற்பனை கதை. இதில் தான் ஒரு சின்ன இது என்னென்னா, ஒரு சின்ன எப்போவுமே வந்து ஒரு வரலாற்று கதையுடன் ஒரு புனைவு கதையை சேர்த்து நீங்கள் சொல்லும்போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்கள் முழுக்க ஒரு கற்பனை கதைன்னு சொல்லும் பொழுது அதில் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும். ஒரு கற்பனை கதைன்னு ஒரு 1800 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கற்பனை கதை. இதை பார்க்கும்போது 2 குழுக்களுக்கு இடையே நடக்கிற ஒரு கதை மாதிரி தான் தெரியுது. ஒரு பக்கம் வந்து சூர்யா, ஒரு பக்கம் வந்து பாபி தியோல். ஏற்கனவே ஒரு ஹாலிவுட் படத்தினுடைய சாயல்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு செட் ஒர்க் ஆகட்டும், ஒரு விஎஃப்எக்ஸு, அப்புறம் வந்து ஒரு கப்பல் ஒன்று காமிக்கிறாங்க. இது எல்லாம் மீறி 2வது பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ட்ரெய்லருடைய ஓப்பனிங்கே வந்து கலைராணியோடைய குரல்னு நினைக்கிறேன். ஒரு காடு, இந்த காடே மர்மமான ஒரு காடு வந்து இந்த காட்டுக்குள்ளே இனி என்னென்னலாம் நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு பீடிகையோடு அந்த ஆரம்பிக்குது. அப்புறம் அவர் ஒரு செந்தமிழ்லாம் பேசுகிறாரு பாபி தியோல். அதில் அவருடைய அந்த கெட்ட புருவம். குறிப்பாக அந்த பாபி தியோல் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அனிமல் படம் வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தார் பாலிவுட்டில். என்னென்னா, என்ன சவுத் இண்டியன் ஃபேன்ஸ் வந்து அப்படி கொண்டாடிட்டாங்க. நான் இவ்வளோ காலம் இந்த சவுத் இண்டியன் படங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் குறிப்பாக. நான் இப்போ தான் ஏன் மிஸ் பண்ணேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு
அப்படி வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாரு. இந்த ப்ரொமோஷன்லாம் கூட வந்திருந்தாரு. அது காரணம் என்னன்னா, அந்த அனிமல் படத்துல இவருடைய கேரக்டர் அந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சு. அது எடுத்தது ஒரு சவுத் இந்தியன் டைரக்டர் தான். இப்ப கங்குவா கூட இன்ட்ரெஸ்ட்டா ஒர்க் பண்றதுக்கு இந்த அளவுக்கு இறங்கி ஒர்க் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, சவுத் இந்தியன் ஃபேன்ஸ கொண்டு வந்து நம்ம நிறுத்தினோம்னு, இது பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ஒரு நெருப்புக்கும் நீருக்கும் இடையிலான ஒரு 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 மோதல். ஒரு ஒரு இனக்குழு, ஒரு 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 பொதுவாவே இந்த மாரியான சண்டைகள் வந்து அது எத்தன வருஷமா இருந்தாலும் சரி, இது அநேகமா மனித நாகரிகத்துக்கு பிறகு உருவான கதையா தான் இருக்கும். சிறுத்தை சிவாவுடைய கற்பனையா இருந்தா கூட. அப்படி இருந்தா ஒண்ணு மண்ணுக்கு இல்லன்னா பொண்ணுக்கான சண்டையாக இருக்கலாம். இது எல்லாம் மீறி இது வெறும் ஒரு ட்ரெய்லர வச்சு நம்ம முழு கதையும் சொல்லிட முடியாது. இந்த ட்ரெய்லர் நீங்க சொன்ன மாரி இந்த இன்டர் டீட்டெயில்ஸ் பேசும்பொழுது, இதுல குறிப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப மெனக்கெட்டுன்னு பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி 2, 3 விஷயங்கள்ல ட்ரோல் ஆயிடுச்சு இந்த படம் வந்து. அதனால இந்த முறை கரெக்ட்டா பண்ணுவோன்ற ரேஞ்சில சரியா பண்ணியிருக்காங்க. குறிப்பா சூர்யா ஃபேன்ஸ தாண்டி மத்த ஃபேன்ஸ்லாம் கூட இந்த கங்குவா ட்ரெய்லர கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாபி டியோல் அப்படின்னு சொல்லும்போது தான், சூர்யாக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபயரான இது ஃப்ரேம் எல்லாம் வச்சிருந்தாங்களோ, அதுக்கு ஈக்குவலா வந்து பாபி டியோலுக்கும் ட்ரெய்லர்ல வச்சிருக்காங்க. ஸோ அவருடைய இந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா கிட்டத்தட்ட சூர்யா மாரி ஒரு மாஸ் ஹீரோக்கு கண்டிப்பா ஒரு டஃப் குடுக்குற மாரி தான் ஒரு வில்லத்தனமா இருக்கும். ஸோ 2 இனத்துக்கு உள்ளாண்ட ஒரு போர் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அவருடைய கதாபாத்திரம் என்ன மாரி இருக்கும் சார்? இல்ல கண்டிப்பா நீங்க பாபி தியோல் வந்து பாலிவுட்ல ஒரு பெரிய நடிகர். அவர கொண்டு வந்து இங்க நீங்க ஒர்க் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா, அவரும் அங்க ஒரு பெரிய லைம்லைட் இருக்கு அவருக்கு வந்து. அவருக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவரும் அங்க கதைய கேட்டு அ ஓகே பண்றாரு. ஒரு சினிமா பாரம்பரியமான ஒரு குடும்பத்த சார்ந்தவரு. இப்படி இருக்கும் பொழுது, ஆ இந்த கதைக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான படமா இருந்தாலும், தனக்கான கேரக்டர் என்ன அப்படின்ட்டு அவர் கண்டிப்பா ஒத்துக்கிட்டு இருப்பாரு. சூர்யாவுக்கு இணையான எப்பவுமே ஒரு படத்தினுடைய வெற்றி எங்க வரும்னா, அந்த ஏற்கனவே வில்லன் தான் அது தெரிஞ்சு போச்சு. ஒரு படத்துல வில்லன் கதாபாத்திரத்த நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அந்த படத்துக்கு வந்து பாதி வெற்றிங்க. அது லோ பட்ஜெட்டோ, ஹை பட்ஜெட்டோ அல்லது மெகா பட்ஜெட்டோ எதுவா இருந்தாலும். இந்த வில்லன் கதாபாத்திரம் ஸ்ட்ராங்கா நின்னு போச்சுன்னா, பாதி படத்தினுடைய வெற்றி உறுதி. அப்படி ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை ஸ்ட்ராங்கா இந்த கங்குவால, பாபி தியோல வச்சு பண்ணியிருக்காங்கன்னு நம்புறேன் நான். வில்லன் கதாபாத்திரம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுக்குதோ, அதோட ரொம்ப முக்கியத்துவமா ரொம்ப ஹைலைட் எல்லாருக்கும் புடிச்சு போன விஷயம் வந்து டிஎஸ்பி அவங்களோட இந்த மியூசிக் பிஜிஎம் தான் படத்துல. ஸோ அது எப்படி சார் இருந்துச்சு ட்ரெய்லர்ல? நிச்சயமா. அந்த ஏன்னா தேவிஸ்ரீ பிரசாத் ஏன்னா இப்போ ஒரு ஃபயர் சாங் வந்திருந்தது. ஃபயர் சாங் வந்திருந்தப்போ என்னங்க அந்த ஆடி மாசம் கூழ் ஊத்துற அதையும் சாங்கெல்லாம் ட்ரோலா போட்டு மாத்திட்டாங்க. ட்ரோலா மாத்திட்டாங்க அத. அது அந்த மாரி ஒரு டோன்ல தான் இருந்தது. ஆனா இதெல்லாம் தாண்டி தேவிஸ்ரீ பிரசாத் வந்து அந்த ஒரு தீமு அல்லது ஒரு பிஜிஎம்மு ரெக்கார்டிங்ல அவருக்கான ஒரு ஒரு யூனிக்கான ஒரு ஃபார்முலா ஒண்ணு வச்சிருப்பாரு. நீங்க கந்தசாமி படத்த பார்த்தீங்கன்னா, படம் முழுக்க அவருடைய வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கந்த 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 கந்தசாமியே அப்படின்னு இது ஒவ்வொரு இதுலயும் வந்துகிட்டே இருக்கும். புஷ்பால கூட பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து அந்த 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 படத்தினுடைய வெற்றிக்கு டிஎஸ்பியினுடைய ஒரு ரெக்கார்டிங் ஒரு காரணம் வந்து சாங்ஸும் காரணம். அதனால இந்த படம் ஒரு 350 கோடி பல மொழிகளில் இத மொழியாக்கம் பண்ண போறாங்க. இது 2வது பார்த்தீங்கன்னா, இதற்கான ப்ரமோஷன் வேலைகள். ஞானவேல் ராஜா கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. சவுத் கொரியா உட்பட சவுத் ஏஷியன் கண்ட்ரிலாம் கொண்டு போய் இந்த படத்த சேர்க்க போறோம். யூரோப்புக்குலாம் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு பேன் வேர்ல்டு படமாக அவங்க பிளான் பண்றாங்க. சார் பேன் வேர்ல்ட் படம் அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்களுடைய டார்கெட் வந்து ஒரு 1000 கோடி நெருங்குற அந்த ஒரு இதுல இருக்காங்க சார் இப்ப இந்த நிச்சயமா. படத்துக்கு. ஏன்னா நம்ம 1000 கோடி 1000 கோடின்னு முந்தைய படங்கள்லாம் சில படங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது லியோல இருந்து ஜெயிலர் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம். இந்த ஆதங்கம் ஏன் இருக்குதுன்னா, பக்கத்து மாநிலமான தெலுங்குலயும், கர்நாடகாவிலயும் வந்து 1000 கோடி விங்ல சேர்ந்துடுச்சு. என்ன ஒண்ணு தமிழ் சினிமால சேரல. ஒரு 80 காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்து இந்த சென்னை தான் வந்து 4 மொழி சினிமாவிற்கான தலைமை இடமா இருந்தது. அதன் பிறகு மொழி வாரியா அவங்க ஊர்ல போய் படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆர்டிஸ்ட்லாம் போயிட்டாங்க. ஆனாலும் தமிழ் சினிமா இன்னும் வந்து நீங்க நார்த்ல பண்ணீங்கன்னா மதராசின்னு தானே கூப்பிடுறாங்க. இன்னும் ஒரு 1000 கோடியில விங்ல எந்த படமும் இணையலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கு. கங்குவாவை அத தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆனா அத சொல்லல. அந்த ஹைப்ப கொண்டு வந்து குடுத்துற போறோம்ன்னு. ஏன்னா இன்னைக்கு நம்ப படம் எல்லாமே வந்து பெரிய படமா தான் இருக்கிறாங்க. எல்லாருடைய மனசுலயும் இந்த படம் ஹிட் அடிக்கும் அப்படின்ற நோக்கத்துல தான் இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல வந்து ரசிகன் தீர்மானிக்கிறது தான். அங்க தான் தலையெழுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால வந்து அடக்கி வாசிப்புன்னு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த படம் எனக்கு இந்த ட்ரெய்லர்லாம் வச்சு பார்க்கும்பொழுது, ஒரு 1000 கோடி விங்குக்குள்ள இத கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதையெல்லாம் தாண்டி கன்டென்ட் நம்ம என்னதான் வந்து சூர்யா இந்த கெட்டப்ல வராரு, இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், பாபி தேயோல் இப்படி இருக்காருலாம் தாண்டி ஒரு கன்டென்ட் மாவு இருந்தா தான் நம்ம கொழுக்கட்டை செய்ய முடியுன்ற கதையா, கன்டென்ட் இருந்தால் தானே அந்த கன்டென்ட் வலுவான கன்டென்ட்டா இந்த படத்துக்கு அமைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, வெற்றி உறுதி.
சார். இந்த படத்தோட டைரக்டர் சிவா அவருடைய படங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒரே மாரி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோடைப் ஒண்ணு வச்சிருந்தாங்க சார். ஸோ இந்த படம், இந்த ட்ரெய்லர் முற்றிலும் அதுக்கு டோட்டலாவே ஒரு வித்தியாசமா தான் இருக்குது. ஸோ நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? அது வந்து நமக்குன்னு இல்ல, ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தது. என்னன்னா, ஒரு சிறுத்தைன்னு ஒரு ரீமேக் படத்த எடுத்தாரு. அதுலேருந்து சிறுத்தை சிவாவா மாறுனாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அஜித்தோட கம்பெனி ஆர்டிஸ்ட்டா மாறிட்டாரு. கம்பெனி டைரக்டரா மாறிட்டாரு அவரு. அஜித் படமா இது பண்ணாரு. அப்புறம் ரஜினிய வச்சு ஒரு தோல்வி படம் குடுத்தாருன்ற ஒரு ஒரு ரிமார்க் இருக்கு. இது எல்லாம் மீறி இவ்ளோ பெரிய பட்ஜெட்டுக்கு சிவாவ ஏன் தேர்ந்தெடுக்கணுன்ற மாரியான கேள்வி நெறைய இண்டஸ்ட்ரியிலே நெறைய பேருக்கு இருந்தது. ஏங்க இந்த பட்ஜெட்டுக்கு ராஜமௌலி உள்ள இருந்தாருன்னா கன்ஃபார்ம்னு சொல்றான். அதுவும் கதை வேற சிவாவோடைய கதை. எப்படி அப்படின்னு அந்த கங்குவா சம்மந்தப்பட்டவர்கள்லாம் சொன்னது என்னன்னா, இது இப்போ வேணா சிறுத்தை சிவாவா இருக்கலாம். இந்த படத்துக்கு அப்புறம் அவர் கங்குவா சிவாவா மாறுவாரு. நீங்க எழுதி வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு முன்னோட்டமா, முன்னுதாரணமா இந்த ட்ரெய்லர் இருக்கு. நம்ம யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணிட முடியாது. அதில வந்து ஒரு ஒரு இயக்குனர் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சூர்யாவிலேருந்து மற்ற டீம் மற்றவங்கலேருந்து எல்லாரும் உறுதியா சொல்லும் பொழுது, சிவாவுக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். இன்னைக்கு வேற அவருக்கு பிறந்த நாள் வேற. அதில சேர்த்து இந்த ட்ரெய்லரையும் விட்டுருக்காங்க. ஓகே சார். இறுதியாக இந்த ட்ரெய்லரோட எண்ட் கிரெடிட்ஸ்ல கூட ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் வைக்கிறாங்க. அதாவது சூர்யா அவர்கள் பார்க்குறாங்க. தூரத்தில ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாரி ஒரு ஷாட்ல ஒரு குதிரை வருது. அந்த குதிரையில ஒருத்தர அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் காட்டுறாங்க. ஒரு மாரி பிளர் அடிச்ச மாரி தான் காட்டுறாங்க. அது வந்து இந்த நடிகர் தான் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது என்னவா சார் இல்ல, இருக்கு? அது ஒண்ணும் இல்ல. சிறுத்தை சிவாவும் கார்த்தியும் உட்காந்து ஒரு இன்டர்வியூல பேசும்போதே சொல்லிட்டு இருப்பாங்க அது. இதில வந்து கார்த்தியும் ஒரு கேமியோ ரோல் ஒண்ணு பண்ணியிருக்காரு. அது வெறும் கேமியோ ரோலா இல்லாமல், அது செகண்ட் பார்ட்டுக்கு லீடாவும் அது இருக்கும் அப்படின்னு. கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு 10,000 பேர் கொண்ட ஒரு ஃபைட் ஒண்ணு, பிரம்மாண்ட ஃபைட் ஒண்ணு இருக்குது. அந்த 10,000 பேர வந்து கிராஃபிக்ஸ்ல பண்ணிக்கிட்டா என்ன? 10,000 பேர கொண்டு வந்து கொடைக்கானல்ல காட்டுல எடுத்திருக்காங்க அத. அப்படி முடிவு பண்ணப்போ சூர்யா தான் ஒத்துக்கவே இல்லையாம். கிராஃபிக்ஸே வேணாங்க, 10,000 பேர கூட்டிட்டு வாங்க. அந்த காஸ்டியூமே குடுங்க. அதுக்கு என்ன செலவாகுதோ ஓகே. எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். நிஜமா அந்த 10,000 பேர வச்சு அந்த ஃபைட்ட எடுத்திருக்காங்க. அதில் தான் கார்த்தியும் வந்து சூர்யாவுடன் மோதுகிறார் அப்படின்ற ஒரு தகவல். இதுதான் பார்ட் 2க்கான லீடா அத அங்க நிறுத்துறாங்க அப்படின்னு. சார் பார்ட் 2க்கான லீட் அப்படின்னு எடுக்கும்போது, இந்த படத்தோட இப்ப ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபுல்லாவே இந்த பீரியாடிக்கல் அந்த டைம் மட்டும் தான் காட்டிட்டே இருக்காங்க. இப்ப நிகழ்காலத்துல இருக்கிற சம்பவத்த எதுவுமே ரிலேட் பண்ணவும் இல்ல, எதுவுமே காட்டவே இல்ல. நீங்க வேற இப்ப ட்ரெய்லர் ரொம்ப முன்னாடியே விட்டுருக்காங்க. ஏன்னா, சூர்யா மாரி ஒரு பெரிய ஹீரோவுடைய திரைப்படம் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ட்ரெய்லர் விடுவாங்க. இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடியே விடுறதுக்கான அத காரணம் நம்ம என்னங்க சார்? பேசும்போது ஓப்பனிங்ல சொன்னேன் நான் வந்து. இவ்வளோ சீக்கிரம் படம் ரிலீஸ்க்கு அவ்வளோ தூரம் இருக்கும்போது ஏன் இப்ப ட்ரெய்லர் விடுவானே அப்படின்னா, நான் கேள்விப்பட்டது வரைக்கும் ஒரு 2, 3 ட்ரெய்லர் விடுறதுக்கான ஐடியாவுல இருக்காங்க. என்ன இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல எடுத்தாச்சு. ப்ரொமோஷன்ற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதனால நம்மகிட்ட கன்டென்ட் இருக்குது. ட்ரெய்லர்ல என்ன இருக்குது? ஏன்னா, நீங்க இந்த கதை பிரகாரம் 1800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இனக்குழுக்குள் நடக்கிற ஒரு சண்டையில் சூர்யா ஒரு டைம் டிராவலர் மூலம் 2023க்குள்ள வந்து அவர் ஒரு ஒரு கடமையை நிறைவேற்றிவிட்டு திரும்பவும் அந்த வருஷத்துக்கு போகிறார்ன்ற மாதிரியான ஒரு லைன் பேசிட்டு இருக்காங்க. அப்ப 2023க்கான சூர்யா, இப்போதைய சூர்யாவுடைய லுக்லாம் கூட இடையில வந்திருந்தது பார்த்தீங்களா? ஆமா. அப்போ ஏன் ட்ரெய்லர்ல இத காட்டல அப்படின்போது, இன்னும் ட்ரெய்லர்லயே இருக்கு. அதுலயும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3லாம் இருக்குன்னாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்லாம் இருக்கு. இதெல்லாம் குடுத்தால் தான் ஒரு படம் வந்து அந்த ஹைப்போட கொண்டு போறதுக்கு இப்போ நாம சோசியல் மீடியால பேசுறதுக்கு, நம்ம யூடியூப் சேனல்ல வந்து இது பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். ஏன்னா இவ்வளோ கோடி வந்து முதலீடு பண்ணியாச்சு. இவ்வளோ கோடி முதலீடு பண்ணும்பொழுது, இந்த படத்த பெரிய ஹைப்போட கொண்டு போணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. எப்படியோ சார், அந்த ஹைப் வந்து படம் ரிலீஸுக்கு அப்புறமா ரசிகர்களுக்கு வந்து மனநிறைவை குடுக்குதா? இல்ல முந்தைய படங்கள் வந்து குடுத்த ஹைப்புக்கு அப்புறமா அந்த படங்கள் வந்து ஒரு கலவையான விமர்சனங்களாச்சு. அது மாரி தான் அப்படிங்கிறது ரிலீஸ்க்கு அப்புறமா தெரியும். அண்ட் முக்கியமா இந்த ட்ரெய்லருக்கு அப்புறமா இனி வரப்போற ட்ரெய்லர் மீது நீங்க சொன்ன மாரி இன்னும் எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அந்த எதிர்பார்ப்ப இந்த ட்ரெய்லர் பூர்த்தி பண்ண மாரி அதுவும் பூர்த்தி பண்ணுமா அப்படிங்கிறது இன்னொரு நேர்காணல்ல சந்திச்சு பேசலாம். பல விஷயங்கள் பகிர்ந்ததுக்கும், நேரம் கொடுத்ததுக்கும் நன்றி சார். வணக்கம்.